இன்றைய சமுதாயத்தில் இளம் பெண்களின் நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பெண்கள் தான் இந்த சமுதாயத்தின் முக்கிய அங்கமாக இருக்காங்க. ஏன்னா சமுதாயத்தில் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். அந்த காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். பெண்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் செய்து கொடுத்து குடும்பத்தை அவங்க பார்த்துக்கணும், குழந்தை குட்டிங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. பத்திரமா வச்சிருந்தாங்க, பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டு பெண்களை அவங்கவுங்க எப்படி ஒரு தங்க நகையை சொத்தை பாதுகாப்பாங்களோ அப்படித்தான் பெண்களை பாதுகாத்து வச்சிருந்தாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சமுதாய மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பண்ணோம், பெண் அடிமைத்தனத்தை உடைத்து நம்ம பெண் சுதந்திரத்தை கையில எடுத்து இன்னைக்கு நம்ம சுதந்திரமா பெண்கள் வலம் வருவதை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அந்த காலத்துல அந்த காலம் சொன்னா ரொம்ப போயிட வேணாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன், பாலியல் வன்கொடுமைகள்லாம் ரொம்ப கிடையாது. ரொம்ப லட்சத்துல ஒரு கேஸ் இருக்கும், அவ்வளவுதான். பெண்கள் ஒரு பாதுகாப்பான சூழல்ல தான் இருந்தாங்க. நாகரிகமா உடை அணிந்தார்கள், மரியாதையாக உடை அணிந்தார்கள். அப்போ இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்ல, ரொம்ப இல்ல. அதே மாதிரி இந்த காதல்ங்கிற விஷயமும் ரொம்ப இல்ல, ரொம்ப ரேர். இது எல்லாமே இது இல்லாத ஒரு சமுதாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் காதல், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுடைய உடை சுதந்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணம் ஆகிவிட்டது. இப்போ பெண்களை நம்ம என்ன சொல்றோம், குறை சொல்ல வரவில்லை. பெண்களுக்கு பெத்தவங்க அதீத சுதந்திரம் கொடுக்கிறார்கள். அதீத சுதந்திரம் ஆபத்துல போய் முடியுது. அப்ப அந்த பெண் ஒரு தவறான வழியில போயிட்டு தப்பு பண்ணிட்டு வந்தா கூட அந்த பெற்றோர்கள் ஜால்ரா போட்டு அந்த பெண் குழந்தைக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த பெண்ணை அவள் செய்த தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து ஒரு இல்ச்சாய் பையன் தலையில கட்டி வச்சிடறாங்க. அது எப்படி மாப்பிள்ளை பார்ப்பாங்க அப்படின்னா, 2 லட்சம் சம்பாதிக்கணும், அவனுக்கு பல கோடி சொத்து இருக்கணும். ஆனா இவங்க எதுவுமே செய்யாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த வீட்டுல மகாராணி மாதிரி தான் பொண்ணு வாழணும். அதாவது தருதலையா தத்தாரியா திரிஞ்சு ஊர்ல செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் செய்து விட்டு அந்த பொண்ணு ஒரு மகாராணி மாதிரி ஒரு வீட்டுல போய் மருமகளா வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பெண்களை பெற்றவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள், நிறைய சாட்சிகள், நிறைய உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும், ஆதாரத்தோட நம்ம காட்ட முடியும். இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேல பெண்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. லிவிங் டுகெதர்ல தான் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. அது எப்படி அப்படின்னா, படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு அங்க கூட வேலை பார்க்குற கொலீக்ஸோ இல்ல படிக்கும் போதுல இருந்து 10ஆவதுல இருந்தே காதல் பண்ணிட்டு வராங்க பாருங்க. அந்த பப்பி லவ், காஃப் லவ், அந்த லவர் பாயோட ஒரு லிவிங் டுகெதர்னா என்னன்னு கேக்குறீங்களா? அந்த காலத்துல எல்லாம் இப்ப வெளியூருக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துட்டு அங்கிருந்து ஆபீஸ் போவாங்க. ஆபீஸ் போயிட்டு நேரா ஹாஸ்டல் வந்துருவாங்க. வாரத்துல ஒரு நாள் போன் அடிச்சு வீட்டுல உள்ளவங்களோட பேசுவாங்க, சம்பளத்தை வாங்கி மணி ஆர்டர் பண்ணுவாங்க. இப்படியான சூழல் இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு அதிக அளவில் சம்பளம் வழங்கப்படுகிறது. அதையும் நம்ம யோசிக்கணும். அந்த சம்பளம் அதீத அளவுக்கு அதிகமான சம்பளம் வாங்குறப்போ அவங்களும் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ பழகி கொள்கிறார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீடு எடுக்கிறாங்க. வீடு எடுத்து அதுல ஒரு 3-4 கேர்ள்ஸ் சேர்ந்து தங்கிக்கிறாங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாத்தி அமைச்சுக்கிறாங்க. ஒரு வீடை எடுத்து தங்கிக்கிட்டு அதுல அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விருந்து சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, வெளியில போவாங்க. அது எல்லாமே லிவிங் டுகெதர்னா என்ன, அது எல்லாமே தான் இருக்கும். இப்ப சமீபத்தில் நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆயர் அம்மா இதை பத்தி பேசுறாங்க சோசியல் மீடியால. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்து இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லுது. அது என்ன இப்ப கல்யாணம் வேணாம், கல்யாண வயசு என்ன, ஏன் இந்த பெத்தவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது? முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிகிரி, அந்த ஒரு டிகிரி படிக்கும் போதே அது 3 காதல் பண்ணி 3 காதலனோடையும் அப்படி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு திரும்பி 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த 2 வருஷம் படிப்பு முடியறதுக்குள்ள 3-4 பேரோட போயிருக்கும். அது கிளம்பி அப்படியே சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பொண்ணு இருந்தா மாப்பிள்ளன்னு இருந்தா கேட்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி உங்க பொண்ணை கொடுக்குறீங்களா, நல்ல பையன் வேலையில இருக்கான் அப்படின்னு. இல்லங்க, எங்க பொண்ணு ஃபைனல் இயர் படிக்குது, அது இன்னும் பிஜி பண்ணணும், அது இன்னொரு 2 வருஷம் படிக்கணுங்குது அப்படிம்பாங்க. சரி, அந்த 2 வருஷம் படிக்குதா, படிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடும். வேலைக்கு போனுச்சுன்னா அங்க போய் லிவிங் டுகெதர்ல இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெத்தவங்க தான் பொண்ணு படிக்கணும், பொண்ணு வேலைக்கு போகணும் அப்படின்னு 25 வயசு வரைக்கும் அந்த வயதை கடத்துகின்றார்கள். பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்கல, கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. ஆனா என்ன அப்படின்னா, ஒண்ணு அப்படி ஒரு காரணம். 100% பெண்களையும் நான் சொல்லல, உடனே போர்க்கொடி தூக்காதீங்க. இது போல் இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கு. இதை உணர்ந்தவர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கேசஸ் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது, பொண்ணு சொந்த காலில் நிற்கணும், சுயமா சம்பாதிக்கணும்னு பெத்தவங்க ஆசைப்பட்டு
போட்டு அந்த பொண்ணுக்கு ஜல்ரா போடுறீங்க. ஆனால் அந்த காலத்துல வயதிற்கு வந்து பருவம் அடைந்து 1 வருடம் 2 வருடத்திற்குள் பெண்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஏன் அது அப்படின்னா அந்த பருவ வயதுக்கு பிறகு பெண்களை பாதுகாத்து வைப்பதில் சற்று சிரமம் இருந்தது. ஒருவேளை பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஏதாவது தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா அதை குடும்பத்திற்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுவார்கள். அந்த காலத்துல காதல் என்பது காமம் என்று முத்திரை குத்தப்பட்டது. அந்த காமத்திற்காகத்தான் பெண் காதல் வயப்பட்டால் அந்த காமத்திற்கு அவசரப்பட்டு உடல் இச்சைக்கு உடல் வேட்கைக்கு அவசரப்பட்டு தான் பெண்கள் வந்து காதல் செஞ்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து அந்த குடும்பமே பெருத்த அவமானமாக அசிங்கமாக கேவலமாக கருதுவார்கள். தலை நிமிர்றதுக்கு கூச்சப்படுவாங்க. பொண்ணு வந்து காதல் பண்ணிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அது வந்து காமத்திற்கு அவசரப்படுகிறது அப்படின்னு ஒரு அசிங்கப்படுவாங்க அவங்க. ஆனா இன்றைக்கு சூழல் இப்படி இருக்கு இல்லையா? 25 வயசு 27 வயசு இப்படி போயிட்டே இருக்கு. 31 வயசு 32 வயசு வரைக்கும் பொண்ணுங்க வெயிட்டிங்ல இருக்கு. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரியாக அந்த பருவ வயதில் அவர்களுடைய இச்சைகளை தீர்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான 100% உண்மை. இதை வந்து யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து என்ன கேட்குறாங்க? இப்போ பையனுக்கு இவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது, அப்பா அம்மாவே இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டு அப்பா அம்மா செத்து போயிடணும். இப்படி கேட்கிற பெண்கள் இவ்வளவு ஒரு ஆண் கிட்ட எதிர்பார்க்கிற பெண்கள் கிட்ட ஆண் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா என்னங்கிறது என்னுடைய கேள்வி. என்ன அப்படிங்கிறீங்களா? திருமணத்தின் போது ஒரு வெர்ஜினிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட சொல்லுங்க இந்த பொண்ணுங்களை. அந்த காலத்துல கற்புங்கிறது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு இல்லையா? அப்ப இந்த கற்புங்கிற விஷயத்துல வெர்ஜினிட்டி சர்டிபிகேட் அந்த பொண்ணு கேட்கிற அத்தனையும் ஒரு பையன் கிட்ட இருக்குங்க. நல்ல வசதி இருக்கு, 2 லட்சம் சம்பாதிக்கிறான், கார் வச்சிருக்கான், கடன் இல்லாம வீடு வச்சிருக்கான், தங்கச்சி கட்டி கொடுத்துட்டான், கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனம் வந்துருவான், அப்பா அம்மாவோட இருக்க வேண்டாம், தனி கொடுத்தனம் ஜாலியா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு பையன் கிட்ட எல்லா தகுதியும் இருக்கிறது. அப்படிங்கும்போது இந்த பையன் சைட்ல இருந்து ஒண்ணே ஒன்று கேட்பாங்கல்ல, நீ எவ்வளவு நகை போட்டுட்டு வர, நீ எவ்வளவு வரதட்சணை கொடுக்குற, அதெல்லாம் கேட்கல அந்த பையன் வீட்டுல. அந்த பொண்ணு கன்னி பெண் தான் என்பதற்கு வெர்ஜினிட்டி சர்டிபிகேட் கொடுனா அந்த பொண்ணால கொடுக்க முடியுமா அப்படிங்கறத மட்டும் இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அப்படி இருக்காங்க, எத்தனை பையன்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் இன்றைய சமுதாய சூழலில் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இருக்கிற சூழ்நிலை இதுதான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது, அப்பட்டமான உண்மை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பால்ய விவாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த பால்ய விவாகம் அப்படிங்கிறது 100% சரின்னு எனக்கு தோணும். சிதம்பரம் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த கோவிலுக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அடிக்கடி எங்க பெரியம்மா கூட நான் போவேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சொட்டு பிள்ளைங்களா அப்படியே பெண் குழந்தைகள் பாவாடை சட்டை போட்டிருக்கும், தாவணி போட்டிருக்கும். பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 பிள்ளைங்க 15 பொம்பளை பிள்ளைங்க அப்படியே உள்ள. அப்ப நான் குட்டி பிள்ளை, அக்காலாம் அப்படியே வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பின்னாடி வந்து ஒரு சொட்டு பையன்கள் அப்படியே வருவாங்க, ஒரே மாதிரி வருவாங்க. பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி போனாங்கல்ல அந்த அக்காலாம், அவங்களெல்லாம் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவங்க கழுத்துல எல்லாம் மஞ்சள் கயிறு தாலி இருக்கும், தாலி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நான் கேட்பேன், இவங்கெல்லாம் குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப இவங்கெல்லாம் சின்ன அக்காவா இருக்காங்க, இவங்கெல்லாம் தாலி போட்டிருக்காங்க, மஞ்சள் கயிறு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்க பெரியம்மா சொல்லுவாங்க, இவங்களுடைய சம்பிரதாயப்படி இவங்க வழக்கப்படி இவங்க வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவங்கெல்லாம் அந்த பெண்களுடைய கணவர்கள் தான் பின்னாடி வர்றது எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன கேட்டா அது வந்து 100% சரியான ஒரு விஷயம் சொல்லுவேன். சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து எது என்னன்னு தெரியாத வயசுலயே பெற்றோர்களாக பார்த்து இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த பையன் பொருத்தமான பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொன்னா சேர்த்து வச்சிருவாங்க. பருவமடைந்ததும் ஒன்னா கொண்டு போய் பெண்ணை கொண்டு போய் சீர்சனத்தையோட பையன் வீட்டுல விட்டுருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து பருவமடைவதற்கு முன்பே 12-13 வயசுலயே வந்து, ஏன்னா அந்த காலத்துல வந்து 14-15 வயசுக்கு மேலதான் பருவமடைதல் பூப்பெய்தல் நடக்கும். ஆனா இந்த காலத்துல இந்த கெமிக்கல் உணவுகள், உணவு நடைமுறை கலாச்சாரம் என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு 10 வயசுல பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுது, 9 வயசுல பூப்படைஞ்சிருது. அப்ப என்ன பண்ணும், தனக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியாத வயதில் பருவமடைந்து விடுவதால் அதுங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு குழந்தைய 7வது படிக்கிற பிள்ளைய சின்னம்மா வீட்டுல விட்டுருக்காங்க படிக்கிறதுக்கு, டவுன்ல இருந்து ஸ்கூல் போயிட்டு வரட்டும்னு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. 4 மாசம் அது பிரெக்னெண்டா இருக்கு. இந்த கொடுமையை போய் எங்க சொல்றது? என்ன கேட்டா அந்த சின்ன வயசு அப்படிங்கறது வந்து அதுங்களுக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. 9 வயசு 10 வயசுல வந்து பருவம் அடையும் போது அவங்களுக்கு தெரியும். அப்ப பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம அடுத்து வர தலைமுறைகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா முதல்ல பெண் குழந்தைகளை ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டுட்டு வரணும். அந்த படிப்பு அப்படிங்கிறது ஒரு டிகிரி கொடுங்க, நல்ல இடமா பார்த்து நல்ல பையனா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருங்க உரிய காலத்துல. அந்த 21 வயதுனா அந்த 21 வயதுல அந்த பிள்ளைகளை கரெக்டா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அதுங்க தப்பு பண்ணாது. அதே போல நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். இங்க பார், ஒரு டிகிரி முடிச்சா நான் உனக்கு திருமணம் பண்ணிடுவேன், ஒழுங்கா படிக்கணும், படிக்க போனோமா வந்தமான்னு. இன்னைக்கு
கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அந்த பெண் பிள்ளைகளை நம்ம வெளியில அனுப்பணும்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு வருதுன்னா எல்லா விஷயத்தையும் கத்துட்டு வருது. காரணம் அந்த அலைபேசி கையில வச்சிருக்கிற அந்த அலைபேசியில இன்னைக்கு அது இல்லாம எதுவுமே இல்லைன்னு ஆகி போச்சு இல்லையா? அந்த ஒரு செல்லுல வந்து எல்லா விஷயத்தையும் இந்த பிள்ளைங்க கத்துக்கிட்டு இன்னைக்கு சமுதாய சூழல் கெட்டு குட்டிச்சவரா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதுல நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க. அந்த உணவு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு சத்தான உணவா ஆரோக்கியமான உணவா இருக்கணும். அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்க இந்த பழைய காலத்து போட்டோஸ் இந்த மாதிரிலாம் இருந்தா எடுத்து பாருங்க, எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க. அதாவது எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர் குண்டா இருப்பாங்க, ஒரு அடையாளத்துக்கு ஒருத்தர் சொல்ல குண்டா இருப்பாங்கல்ல ஒருத்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 90% பீப்புள்ஸ் வந்து ஒல்லி தான், அந்த 10% பீப்புள்ஸ் தான் குண்டா இருப்பாங்க. ஆனா இப்ப ஒல்லியா யாருமே பார்க்க முடியல. ஒல்லியா கெச்ச கத்திரிக்காய் மாதிரி ஒன்று இருக்குமே, அப்படி கொத்தரங்காய் மாதிரி ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப இருக்கு. யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் ஒல்லியா இருக்காங்க, மித்தபடி எல்லாருமே வந்து குண்டா தான் இருக்காங்க. அதனால இந்த உணவு முறையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கையில எடுக்கணும். உணவுலயே நிறைய விஷயங்களை நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து சரி பண்ணலாம். உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவுகளை முதல்ல குறைக்கணும். அடுத்தது சத்தா ஆரோக்கியமா உணவுகளை கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 21 22 வயசுல அட்லீஸ்ட் 23 வயசுக்குள்ள பெண் குழந்தைகளை நம்ம திருமணம் செய்து அனுப்பும் போது அவங்க போற இடத்துலயும் அடாப்ட் ஆயிப்பாங்க. அங்க போய் மாமியார் மாமனாரோட செட் ஆயிப்பாங்க. அட்லீஸ்ட் இல்ல கல்யாணம் பண்ணி அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தனியா அழைச்சிட்டு போய் வேலைக்கு போற இடத்துல வச்சுக்கிட்டா கூட அந்த கணவனோடு அன்பா அந்யோன்யமா இருப்பாங்க, வெளி உலகம் தெரியலன்னா. ஆனா இன்றைய குழந்தைகள் என்ன பண்ணுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு வரேனா என்னங்கிறீங்களா? இப்ப ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்காங்க. பாஸ்ட் லவ் ஒவ்வொருத்திக்கும் வந்து 10 லவ் அட்லீஸ்ட் 10 லவ் ஆவது இருக்கு. ஒரு 4 பேரோட லிவிங் டுகெதர் இருக்கு. பிரேக்கப்னு ஒரு டசன் பிரேக்கப் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு பையனும் பொண்ணும் இதை சகிச்சுக்கிறாங்க. இதை வந்து பரவாயில்ல, நம்ம கிட்ட வந்து அவ ஒழுங்கா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி சகிச்சுக்கிறாங்க. அது நம்மளால சகிச்சுக்க முடியாது, பசங்க சகிச்சுக்குது. ஏன்னா 2 சரியில்லை இல்லையா? அதனால பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணை பத்தி நல்லா தெரியுது, பொண்ணுக்கு பையனை பத்தி நல்லா தெரியுது. அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து ஒரு 10 பிரேக்கப், ஒரு 4 லிவிங் டுகெதர், கரண்ட்ல ஒரு 2-3 கையில இருக்கும். அத்தனையும் வச்சுக்கிட்டு ஒரு பையனை தேடுவாங்க, ஒரு இளிச்சவாய் பையனை தேடுவாங்க. இது இளிச்சவாய் வந்து பையன் இளிச்சவாயின்னு சொல்ல முடியாது, அந்த பையனை பெற்ற பேரண்ட்ஸ் தான் இளிச்சவாய். ஏன்னா பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து சமுதாயத்தில் அவனை வந்து ஒரு உயர்வான நிலையில வச்சுட்டு பையன் வந்து பேரும் புகழையும் சம்பாரிச்சு கொடுப்பான், பையன் வந்து செலவு பண்ண காசெல்லாம் சம்பாரிச்சு கொடுப்பான் அப்படின்னு பெத்தவங்க வாய் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்து தூக்கிட்டு போனாங்கிற கதையா பெத்து வளர்த்து பிள்ளையால ஒரு பலனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற டயத்துல எங்க இருந்தோ ஒரு சாக்கடை வந்து அடிச்சுக்கிட்டு போயிடும், பிள்ளைய வந்து கொண்டு போயிடும். அப்படிதான் இன்னைக்கு சமுதாய சூழல் இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த கல்யாணம் திருமணம் பண்றாங்க இல்லையா? திருமணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா எனி டைம் செல்லு கையில. வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போற பையன் தான் வேணும்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கிற பட்சத்துல அந்த வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? அன்னைக்கெல்லாம் வந்து திருமணம் ஆயிட்டா அந்த பொண்ணையோ பையனையோ பிற திருமணமாகாத நபர் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க காலில் மெட்டி இருக்கு, கழுத்துல தாலி இருக்கு, உச்சி வீட்டுல பொட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு விலகி செல்வார்கள். அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு குடும்பம், கணவன் வீட்டு குடும்பம், மாமியார் மாமனார் சப்போர்ட் எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டா குடும்பமே சண்டைக்கு வருவாங்கன்ற மாதிரி யாரும் கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சமுதாய சூழ்நிலை திருமணம் ஆகி சட்டங்களும் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கணவன் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, தனி கொடுத்தன்மா இருந்தாலும் பரவாயில்ல, மாமியார் மாமனாரோட இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஒரு ஆணை பெண்ணும் ஒரு பெண்ணை ஆணும் மோகித்து விட்டால் அவர்கள் திருட்டுத்தனமா இணைஞ்சு வாழ்றாங்க. இது வந்து இன்னைக்கு தப்பு இல்லைன்னு கூட ஒரு சட்டம் சொல்லுதாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது எப்படி நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துல நம்மளுடைய குடும்ப உறவுகளை இந்த சட்டம் எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறது தெரியல. சமுதாயம் வந்து இன்னும் ரொம்ப கேவலமா போயிடும். ஆல்ரெடி போயிடுச்சு. இன்னும் ரொம்ப சமுதாய சீர்கேடு, இன்னும் ரொம்ப கேவலமான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆயிடும். அப்படி ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. இதுல வந்து இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வருது பாத்தீங்களா, வந்துட்டு கணவனுக்கு முன்னாடியே முன்னாள் காதலனுடன் போன்ல பேசுறது, அவனுக்கு மெசேஜ் அனுப்புறது, திருப்பி எங்க சந்திக்கலாம் திட்டம் போடுறது, இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து சரி மரத்துல காய்ச்சி பழுத்த பழத்தை வந்து நம்ம கையால போய் பறிச்சு கொண்டுட்டு வர முடியாது. அது கீழே எதுல உளுந்துச்சோ, உளுந்து பிறண்டுச்சோ, ஓடிச்சோ, சாக்கடையில விழுந்துச்சோ, எதை பண்ணிச்சோ அந்த பெத்தவங்க எடுத்து கழுவி கொடுக்கறதா நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறோம் வீட்டுல. அப்ப அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து அதை எப்படி
எப்படி பாதுகாக்கணுமோ அந்த வழிமுறைகளோடு நாம் பாதுகாத்தால்தான் அந்த குழந்தைகளுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த வாழ்க்கை நகரும். இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாளுங்க, வந்துட்டு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடு அம்மா வீடுன்னு போற பொண்ணுங்களை நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலா கவனிக்கணும். அம்மா வீட்டுல ஒரு தனி போன் வச்சிருக்கலாம், அம்மா வீட்டுல போய் யாரை வேணாலும் சந்திக்கலாம், அம்மா வீட்டுல ஃப்ரீடமா இருக்கலாம். ஏன்னா அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஜால்ரா, எல்லாத்துக்கும் ஜிஞ்சா. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு செஞ்ச அத்தனை தவறுகளும் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கே இருக்காது. எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அவங்க பொண்ணை விட்டுட்டு அவங்க எங்கேயோ வானத்துல பறந்துட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். தெரியலன்னு சொன்னாங்கன்னா அதான் அர்த்தம். அந்த பொண்ணு திருமணம் ஆகி எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்? அந்த பெண்ணுக்கு ஒரு துணையை சேர்த்து வச்சிரும், நீ போய் உன் புருஷன் கூட இருன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல கொண்டு போய் விடுறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல புருஷனை விட்டுட்டு மாமியார் வீட்டுல இருந்து கிளம்பி அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போதுனாலே 100% வந்து அங்க ஏதோ சம்திங் ராங் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இன்னும் வரக்கூடிய பதிவுகள்ல இந்த பெண்களுடைய அட்ராசிட்டிஸ் பத்தி நம்ம நிறைய பார்ப்போம்.